A very good morning and namaskaram to all of you. இன்னைக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள் நம்ம எல்லாருக்கும். புஷ்ய பகுள பஞ்சமி. இன்னைக்கு தான் தியாகராஜர் ஜீவ சமாதி அடைஞ்சார் திருவையாறுல. We already had a talk by Dr. Sudha Session, so I will not do much of talking but more of singing today. But what I wanted to share here is that today through our program Shri Tyagaraja Vandanam, we'll try to kind of represent the entire body of work that Tyagaraja has given to us. இன்னைக்கு திருவையாறுல பஞ்சரத்ன பாடம். பஞ்சரத்னங்கிறது அவரோட கான்ட்ரிபியூஷன் ஒரு வெரி ஸ்மால் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நம்மளுக்கு இப்போ கிடைச்சது about 700 odd kritis we have got from the what we have really got. So in that we see that நம்ம கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்ல போனா தியாகராஜர், தீக்ஷிதர், ஷியாமா சாஸ்திரி மூணு பேரோட காலகட்டத்துல they have given us such a divine outpour of compositions which have stood the test of time, immortal compositions. And இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியாகராஜரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா, from the most simple to the most complex அப்படின்னு பார்த்தோம்னா, திவ்ய நாமங்கள் அதுல வந்து ரொம்ப எளிமையான ஒரு டியூன்ல எல்லாரும் பாடுற மாதிரி அவர் அமைச்சு கொடுத்திருக்கார். ஸோ இதுல வந்து ஒரு லார்ஜர் மெசேஜ் ஆல்சோ ஐ வுட் சே இன் த சென்ஸ் தட் மியூசிக் இஸ் சம்திங் ஃபார் எவ்ரிபடி டு பர்சியூ. ஸோ இதில் அந்த திவ்யாராமம் இன்ஃபேக்ட் நாங்கள் பாடுவோம், நீங்கள் பார்ப்பேன் உங்களுக்கு சஹானாவா, எதுக்குல காம்போதியா, பைரவியம் தெரியவே வேண்டாம். அந்த டியூன் அவ்வளோ ஒரு சிம்பிளான அழகான டியூன் அமைச்சிருக்க, எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஸோ இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற கான்செப்டை பரப்புறதுக்காக இந்த திவ்ய நாம சங்கீர்த்தனம் அந்த பத்தத்தியில் வர மாதிரி நம்மளுக்கு உருப்படி கொடுத்துருக்க. அதே மாதிரி உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகள், கனராக பஞ்சரத்னம், நம்ம நாட்டகோல ஆரபி வராளி ஸ்ரீல இப்ப பாடிட்டு இருக்கிற கனராக பஞ்சரத்னம். பஞ்சரத்னத்திலேயே அவர் வந்து வெறும் கனராக பஞ்சரத்னம் இல்லாம கோவூர் பஞ்சரத்னம், லால்குடி பஞ்சரத்னம், ஸ்ரீரங்க பஞ்சரத்னம் அப்படின்னு அஞ்சா நம்மளுக்கு கொடுத்துருக்க. இதை நம்ம இன்னொரு டெஃபினட்டா நம்ம we have to think back that these are all not kind of planned items by such great composers. So the divine ordains that and then it happens like that. So அந்த அஞ்சா நம்மளுக்கு ரத்னங்களா பல கொடுத்துருக்க. அதே மாதிரி இந்த கேய நாடகம், I think that's a unique contribution with neither Dikshidhar nor Shyama Sastry or anybody for that matter has contributed. நௌக சரித்திரம், பிரஹலாத பக்தி விஜயம் and சீதாராம விஜயம் அப்படின்னு மூணு கேய நாடகம், what we call in English as music opera கொடுத்திருக்க. இதுல வெரி sadly சீதாராம விஜயங்கிற அந்த பர்டிகுலர் ஆப்பரா நம்மளுக்கு தொலைஞ்சு போயிடுது, கிடைக்கல. நௌக சரித்திரம் அண்ட் பிரஹலாத பக்தி விஜயம் நம்மளுக்கு வந்து ரெண்டும் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா ராமர் அவரோட இஷ்ட தெய்வமா இருந்தா கூட அவர் எல்லா காட்லயும் எடுத்து பார்த்தேன்னா கணேசர், முருகர், சிவன், அம்பாள், ஹனுமான். அதே மாதிரி இப்ப எடுத்துக்கிட்டோம்னா ஈவன் ஆன் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் துளசி பிளான்ட்டை பத்தி கூட துளசி தலைமுறை பண்ணியிருக்க. அதுவே நாதத்தோட மகிமை சொல்றதுக்கு நாதநூலுடைய பண்ணியிருக்க. இது மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மியூசிக், த டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் மியூசிக் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி நம்மளுக்கு பல காம்போசிஷன் கொடுத்துருக்க. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கிற போது he was a follower of the Nama Siddhanta tradition and the larger part of Bhakti Marga. And இதுல வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரசன்டேஷன்ல வந்து நாங்க நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். பட் within the constrained time we would like to kind of cover all the body of work that he has given to us. So first we will begin with Sri Ganapatini, which is a traditional song. But interestingly, you also, it's not just a Ganapati Kirtana by itself, it is actually the invocatory piece of the Prahalada Bhakti Vijayam, அந்த ஆப்பரா இருக்கு இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் invocatory piece அந்த ஸ்ரீ கணபதி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்க அந்த நீநாம ரூபங்களுக்குன்னு கேட்கிற அந்த மங்களமும் பிரஹலாத பக்தி விஜயத்தோட மங்களமா அமையிறது. So we will begin today now our presentation with Sri Ganapatini in the Ragam Saurashtra. Bye.
திருவையாறுல பஞ்சரத்னம் பாடினா. ஸோ எனக்கு எல்லா பஞ்சரத்னம் பாடுறதுக்கு டைம் இல்லை. ஆனா ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸ் டே இதை பாடுறதுக்குங்கிறதுனால ஜெகதானந்த காரகா நாட்டையில இன்னைக்கு பாடு. ஜெகத Da
பஞ்சரத்னத்தை சூஸ் பண்ணதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனும் இருக்கு. சிலதெல்லாம் பார்த்தால துருகுகளா அவரோட தன்னோட பிராயஷ்சித்தத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அதர்ஸ் ஹவ் காட் டிஃப்ரெண்ட் தீம்ஸ். இந்த ஜெகதானந்தக்காரங்கள ஒரு யூனிக்னஸ் என்னன்னா, இதுல பார்த்தீங்கன்னா 3 சரணங்கள்லயும் அவரோட முத்திரை வரும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, இதுல வந்து ராம நாமத்தை வந்து இந்த நாமாவளியா பார்த்தீங்கன்னா இதை கவுண்ட் பண்ணா இந்த என்டையர் பஞ்சரத்னத்துல 108 ராமநாமத்தோட ஜெகதானந்த காரகாய நமக, ஜெய ஜானகி பிராணகாய நமக, அது மாதிரி சொல்லிட்டு வந்தேன்னா 108 இதுல வரும். ஸோ அஷ்டோத்திரத்தை சொன்ன பலனும் இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு. ஸோ தட்ஸ் வை வி சோஸ் திஸ். முன்னாடி சொன்ன மாதிரி நாதத்தை பத்தி அவர் வந்து ரொம்ப அழகா விவரிச்சிருக்க பல காம்போசிஷன்ல. ஸோ அதுல இன்னைக்கு நாதலோலுடை அப்படிங்கிற ஒரு காம்போசிஷனை கல்யாண வசந்தம் இதை எடுத்ததுக்கு 2 காரணம். ஒன்று, நாதத்தை பத்தி ரொம்ப அழகா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இல்லாதனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. 2வது காரணம் வந்து கல்யாண வசந்தம் அப்படிங்கறது அவர் பல நியூ ராகங்கள் வந்து ஒரு 70 ராகங்கள் போல அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நம்மளுக்கு ஒரு 200 கீர்த்தனை கொடுத்திருக்காரு. அதுல கல்யாண வசந்தம் ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு பி ஒன் ராகம் which has been created by Sri Tyagaraja through his beautiful composition நாதலோலுடை. நாதலோலுடை பிரம்மானந்த மந்தவே
Next we'll be presenting Deena Janavana Sri Rama. This again is a very very important composition. கச்சேரியில் ரொம்ப கேட்டிருக்க மாட்டேன் இது. ஏன்னாக்க இதை வந்து தியாகராஜர் வந்து தசாவதாரத்தை வந்து இந்த பர்டிகுலர் காம்போசிஷன்ல அப்படியே வர்ணிச்சிருக்க. அஷ்டபதியில பிரளய பிரயோதி ஜலையில நம்ம இந்த கான்செப்டை பார்க்கிறோம். அதே மாதிரி பல பேர் அது பண்ணியிருக்கா. இவர் அதை ரொம்ப அழகா ஒரு திவ்யநாம ஃபார்மேட்ல ரொம்ப சிம்பிளான டியூன்ல வார்த்தைக்கு பிரதானமா கொடுத்து இந்த பாட்டை பண்ணியிருக்க. தீன ஜனாவன ஸ்ரீராம். दीन जनावन श्रीराम दानवधरण श्रीराम वीण विमान श्रीराम नील शरीर श्रीराम
தியாகராஜர் வந்து ராமர் அவரோட இஷ்ட தெய்வம். பட் சொன்ன மாதிரி பல அதர் காட்ஸ் மேலேயும் பண்ணியிருக்க. அம்பாள் மேல ஒரு அழகான கீர்த்தனை வருவது இப்ப பார்க்கலாம். மாரவைரி ரமணி நாசிகா பூஷணி ராகம். மாரவைரி ரமணி நெக்ஸ்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உற்சவ சம்பிரதாய கிருதிஸ், இந்த ஷோடசோபசாரம் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் 16 ways in which we can do our worship to God அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுல பல கீர்த்தனைகள் அவர் பண்ணியிருக்க. ஸோ இந்த உற்சவ சம்பிரதாயத்திலேருந்து மேலு கோவையா அப்படிங்கிற காம்போசிஷன் பாட போறோம். இது வந்து அகைன் சுவாமிய எழுப்புற மாதிரி அந்த அமையற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி, ஒரு பியூட்டிஃபுல்லான ராகம்.
அதை வந்து இப்ப கேட்போம். మేలుకోవయ్యమం మేలుకోరమ మేలుకోవయ్యమం మేలుకోరమ మేయ సీతా సమేతన భయమ మేయ సీతా సమేతన భయమ మేలుకోవయ్య నరదాదులు నిన్ను కోరి నీ మహిమను వారిగా పాడుచున్నారిప్పుడు తెల్ల వరగా వచ్చినది శ్రీరామనవనీత శ్రీరములు బాగుగా ఆరగింపరురే మేలుకోవయ్య రాజరాజేశ్వర భరాజముఖ సకేత రాజసద్గుణ త్యాగ రాజనుత చరణ రాజన్య విభున గణ మేలుకోవయ్యమం మేలుకోరమ మేయ సీతా సమేతన భయమ We will now present a composition again from the Prahalada Bhakti Vijayam. இது ரொம்ப பாப்புலரா நாம சங்கீதத்துல கேட்டிருப்பேன், ஸ்ரீராமா ஸ்ரீராமா. ஆனா அதை வந்து கச்சேரியிலயோ இல்லையோ பாடும்போது எல்லா சரணத்தையும் நம்ம பாட மாட்டோம். முதல் சரணம் பாடி முதல் சரணம் பாடுற அது மாதிரி இருக்கு. இந்த திவ்யா நாம எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா 10, 15, 20, 25 சரணம் கூட சிலதெல்லாம் அமையிறது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஒரு சிம்பிள் காம்போசிஷனா இருந்ததுனால எல்லா சரணங்களையும் நாங்க உங்களுக்கு இப்ப அதை பிரசன்ட் பண்றோம். श्रीराम श्रीराम श्री मनोरम श्रीराम श्रीराम श्री मनोरम श्रीराम श्रीराम श्री मनोरम श्रीराम श्रीराम श्री मनोरम श्रीराम श्रीराम श्री मनोरम
We now move on to நௌக சரித்திரம். இது ஒரு ரொம்ப அழகான ஒரு மியூசிக்கல் ஆப்பரா. தியாகராஜர் வந்து வெறும் கீர்த்தனை மாத்திரம் பண்ணல. He knew the grammar of composing what we call as a கேய நாடகம். இந்த நௌக சரித்திரமோட ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இது பாகவதத்துல எதுவுமே வராத ஒரு கான்செப்ட் அவர் வந்து இதுல பண்ணியிருக்க. இந்த whole நௌக சரித்திரத்துல வந்து the whole idea of the story is that about நான் நிறைய பேர் படிச்சிருப்பேன், கிருஷ்ணர் and the gopis going on a boat ride. But the whole compositionோட தாற்பயம் என்னன்னா, நம்ம ப்ரைடோட இருந்தோம்னா பகவான் நம்ம என்னைக்குமே அடைய முடியாது. So we have to completely surrender ourselves unto him. We have to say சரணாகதி அப்படிங்கிற அந்த கான்செப்டை தான் இந்த நௌக சரித்திரத்துல வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா. ஸோ அதில் இந்த ஹோல் ஸ்டோரி வித் ஆல் த ஸ்லோகாஸ் அண்ட் அதர் திங்ஸ் கோ டு டிஸ்கிரைப் த பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஆஃப் த கான்வர்சேஷன் அண்ட் ஆல் த ஹேப்பனிங்ஸ். இந்த யமுனா நதியில் போகிறபோது கிருஷ்ணரும் அந்த கோபிகளும் என்ன நடக்கிறது, தன்னோட அகங்காரத்தினால என்ன நடக்கிறது, அப்புறம் தன்னை சரண்டர் பண்ணும்போது எப்படி பகவான் வந்து அவளை பிளஸ் பண்ணுறாங்கிறது அந்த ஹோல் கான்செப்ட். அதில் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு காம்போசிஷன் இந்த கந்தமு பூயருகா, நீங்கள் நிறைய கேட்டிருப்பேன். அது வந்து கிருஷ்ணரை அலங்கரிக்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஒன்னொன்னையும் வச்சு சுவாமியை வந்து அலங்காரம் பண்றானா அந்த வர்ணனையை தான் பண்றேன். ஸோ இந்த ஹோல் நௌக சரித்திரம் பண்ணணும் 2-3 மணி நேரம் ஆகும். ஸோ அதுலேருந்து ஒரு துளி இந்த கந்தமு புயருகா காம்போசிஷன் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ಗಂಧಮು ಪುಯ್ಯರುಗ ಪನೀರು ಗಂಧಮು ಪುಯ್ಯರುಗ ಗಂಧಮು ಪುಯ್ಯರುಗ ಪನೀರು ಗಂಧಮು ಪುಯ್ಯರುಗ అందమైన ఎదురందను పై సుందరరగిడు కొందగ పరిమళ గంధము పుయ్యరుగ పనీరు గంధము పుయ్యరుగ తిలకముదిట్టరుగ కస్తూరి తిలకముదిట్టరుగ కలకలమని ముగ గడగని సొక్కు చువరుకుల నమ్ర
இப்ப நம்ம திவ்யநாம கீர்த்தனுக்கு அந்த செக்ஷனுக்கு போவோம். ஏன்னா இது தியாகராஜர் உஞ்சவிருத்தி எடுத்துட்டு இந்த சங்கீர்த்தனத்தை பாடிதான் நம்மளுக்கு இந்த பொக்கிஷத்தெல்லாம் கொடுத்துருக்கிறவர். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த திவ்யநாம கீர்த்தனங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளான டியூன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. இது ஒரு 70-75 பாடல்கள் இதுல இருக்கு. அதே மாதிரி நம்ம உற்சவ சம்பிரதாயத்துல பல பாடல் இருக்கிற மாதிரி இதுல சிம்பிள் டியூன்ஸ்ல பல சரணங்கள். இதுல முக்கியமான விஷயம் எல்லாரும் சேர்ந்து பாடணுங்கிறதுக்காக பல்லவி ஒரு சிம்பிள் டியூன் பண்ணி அதுக்கப்புறம் வர சரணம் எல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் ஒரே மெட்டில் அமையிற மாதிரி அவர் அதை நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்க. This is in contrast again to all the kritis that he has composed. இப்ப நம்ம சக்கனி ராஜாவோ ஒரு ஏத்தானோ பார்க்கும்போது பல சங்கதிகள் அமைச்சு அது ஒரு காம்ப்ளெக்ஸா ஒரு பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர் பீஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்க. இந்த சிம்பிள் அதான் ஒரு கம்போசரோட கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். where he is able to give us from the most simple to the most complex. So that simplicity, beauty in simplicity அப்படிம்போமே அந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்டும் இருக்கு. The other extreme of mounting the composition with beautiful sangatis like in Chakkani Raja, Yethavunara, Dharini Telusukonti இதெல்லாம் எடுத்து பார்த்தா அதுல அடுக்கடுக்கா சங்கதி போட்டு ரொம்ப அங்க அமைச்சிருப்பேன். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற கான்செப்டை பரப்புறதுக்காக ப்ராப்ளி so many compositions were created by him. அதுல சில இதை நம்ம இன்னைக்கு முக்கியமான நாளா இருக்கிறதுனால இன்னைக்கு அதை பார்ப்போம். We now be presenting Rama Kodanda Rama Rama Kalyana Rama. Rama Kodanda Rama Rama Kalyana Rama 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 Rama Sita எதுவும் தெரிய வேண்டாம். ஆடியன்ஸ்ல நீங்களாம் சேர்ந்து பாடியன்கிறத பார்த்ததுல இருந்து we can definitely tell that how beautifully he has created this composition where you don't even need to have any knowledge of music. அந்த பாடணுங்கிற அந்த ஆர்வம் இன்னர் பக்தி இருந்தா போறோம் நம்ம அதுல கலந்துக்க முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸ். அதனால இன்னைக்கு நிறைய திவ்யநாமம் எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு திவ்யநாமங்கிறது I think that is one of his most favorite also. So the next coming in this we are having Narayana Hari Narayana Hari.
ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನಶ್ವರಮೈನ ಘನಶ್ವಮೂಲನುರೇ ನಶ್ವರಮೈನ ಘನಶ್ವಮೂಲನುರೇ ವಿಶ್ವಸಂಚ ಭೂತೇಶ್ವರ ಹರಿ ಹರಿ ವಿಶ್ವಸಂಚ ಭೂತೇಶ್ವರ ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾಜೂಕುಲುವಿ ನಾಜೂಕುತನಮು ನಾಜೂಕುಲುವಿ ನಾಜೂಕುತನಮು ಮೇಜೂಡನಿ ತ್ಯಾಗರಾಜುಲ ಮಲರು ಮೇಜೂಡನಿ ತ್ಯಾಗರಾಜುಲ ಮಲರು ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ. Next we present to you Paripalaya Paripalaya in the Ragam Reetigavan. ಪರಿಪಾಲಯ 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 ರಘುನಾಥ ಪರಿಪಾಲಯ 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 ರಘುನಾಥ ಪರಿಪಾಲಯ
Divyanama Kirtan itself, Karuna Jaladhe Dasharat. Karuna Jaladhe Dasharathe Kamaniya Nara Sugunalire Karuna Jaladhe Dasharathe Kamaniya Nara Sugunalire Nivayame I'll now be presenting another composition from the Utsava Sampradaya Kritis, a lali, a beautiful lali sung to Lord Rama. Lali Yogave, the Ragam, Neelambar. Lali Yogave, Lali Yogave, Come
presenting just a few more compositions. Again, a Divya Namam, Nagumomu Galavani, the Ragam, Madhyama. Nagumomu Galavani, Namano Karuni, Nagumedu Shuruni, Janaki Karuni, Nagumomu Galavani, Namano Karuni, Jagamedu Shuruni, Janaki Karuni, We'll now be presenting Patiki Haratire, Swamiki, Aarti, Edikaramari, Bhavan and other. Then we'll conclude with the Mangalam afterwards. Patiki Haratire, Sita. Bye.
நாம ரூபங்களுக்கும் நிறைய கேட்டிருக்கோம். பிரகலாத பக்தி விஜயம் அப்படிங்கிற ஆப்பரால பார்த்தோம்னா 3 மங்களம் வருது, கண்டால ஒண்ணு வருது, சௌராஷ்டிரம் நம்ம பாடுற நீர் நாம ரூபங்களுக்கும், அதே மாதிரி மோகனத்துல வர ஒரு மங்களத்தோட அந்த இது முடியறது அந்த ஆப்பரா. ஸோ அதை இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா இன்னைக்கு கொஞ்சம் அந்த மோகனத்துல அமைந்த மங்களத்தை பாடலான்னு இருக்கோம். பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு thank Bharati Vidya Bhavan and Sri Ramaswamy sir for this wonderful opportunity. எங்களால திருவையார் போக முடியாதாலும் இங்கே திருவையார் தியாகராஜர் எல்லாரையும் போன்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி முதல்ல. அண்ட் as I said in my beginning also, பஞ்சரத்னம்ங்கிறது ஒரு துளி அவரோட காம்போசிஷன்ல பார்த்தோம்னா ராமர் மேல காம்போசிஷன் இன்னைக்கு நாங்க எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணோம். ராமர் மேல, அம்பாள் மேல, அதே மாதிரி பஞ்சரத்னத்துலேருந்து ஒன்று, அப்புறம் நௌக சரித்திரத்துலேருந்து ஒன்று, பிரகலாத பக்தி விஜயத்துலேருந்து 2 பாடல்கள், உற்சவ சம்பிரதாயத்திலேருந்து ஒரு பாட்டு பாடினோம், உங்களுக்கு திவ்யநாமம் பல பாடல்கள் பாடினோம். ஸோ இன்னைக்கு இந்த பிரகலாத பக்தி விஜயத்தில் இருக்கிற மங்களத்தோட இன்னைக்கு ப்ரோக்ராமை முடிச்சுக்கிறோம். அண்ட் as I always say, இவளோட காம்போசிஷன்ஸ் ஆர் அப்சல்யூட்லி இம்மார்டல். இட் வில் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் எவர்னு சொல்லலாம். 200 வருஷத்துக்கு மேலே இன்னைக்கு அவர் காலமாயி இன்னைக்கு நம்ம அவரோட ஆராதனை கொண்டாடுறோம். ஸோ தீஸ் காம்போசிஷன்ஸ் ஆர் அப்சல்யூட்லி அன்பேரலல் இன் த ஹிஸ்டரி ஆஃப் மியூசிக். தீக்ஷிதர், ஷியாமா சாஸ்திரி, தியாகராஜர் அப்படின்னு எடுத்துட்டா 3 பேரும் தேவ் கான்ட்ரிபியூட்டட் ஃபெனாமினலி ஃபார் த காஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். பட் தியாகராஜர் ஒரு டிஃப்ரெண்டா என்ன சொல்லலாம்னா, சிம்பிள்லேருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், எந்த லெவல்ல நீங்க மியூசிக்ல இருந்தாலும், பாடவே தெரியாட்டாலும் பரவாயில்ல, நீங்க வந்து அந்த மியூசிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இந்த டிவினிட்டி, ரீச்சிங் த டிவைன் த்ரூ த மீடியம் ஆஃப் மியூசிக், இந்த பக்தி மார்க்கத்துக்கு மியூசிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது தான் அவரோட பிலாசபி, அவரோட மெசேஜை நான் பார்க்கிறேன். தட் இஸ் இப்ப எல்லாமே தீட்சத மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான ராகத்துல அப்படி இருந்ததுன்னா எல்லாராலையும் பாட முடியாது. ஸோ இதுல வந்து ராகம் தெரிய வேண்டாம், தாளம் தெரிய வேண்டாம், ஆனா அந்த மனசுக்குள்ள அந்த பக்தி இருந்தா போறோம், அந்த பாடணும், அந்த காங்கிரிகேஷன் ஸ்பெஷலி இதை பார்த்தோம்னா அந்த சமுதாயமா ஒரு ஒரு சொசைட்டியா எப்படி மியூசிக் வந்து மூலமா எலிவேட் பண்ண முடியுங்கிறதுக்கு அவரோட காம்போசிஷன்ஸ், அவரோட பிலாசபி தான் நான் பார்க்கறேன்னா. ஸோ அந்த விதத்துல he has given us an absolute treasure of compositions. அண்ட் இன்னைக்கு வந்து எங்களுக்கு பாடுறதுக்கும் உங்களுக்கும் வந்து இந்த கேட்கறதுக்கும் ஐ திங்க் நம்ம ரொம்ப we are all truly blessed by Tyagaraja and his god Rama. So we conclude with Jaya Mangalam Nitya Shubha Mangalam in Mohanarama. Jaya Mangalam Nitya Shubha Mangalam. Sorry, sir.